ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நடிப்பு அப்படின்னு பேசும்போது கமலை பற்றி ரொம்ப பிரஸ்தாபிச்சு பேசுவார். ஒரு மனுஷனா பேசும்போது ரஜினியை பற்றி ரொம்ப பேசுவார். கமலுக்கு பிரச்சனை வந்தபோது இன்ஃபேக்ட் கண்ணால் தண்ணி ஜலம் விட்டு நான் பார்த்தேன் அவருக்கு அந்த விஸ்வரூபம் பிரச்சனை போது. அதுக்கப்புறம் ரஜினிக்கே அவ்வளவோ அந்த சில பீரியட்ஸில் உடம்பு சரியில்லாத போது எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்த லதாவை போய் பார்த்து 9 ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ கார் நம்பர் 9 அது ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு கோபாலபுரத்தில் வந்து இங்கே மெட்ராஸில் வந்து குடுத்தன செட்டப் பண்ணும்பொழுது 9 கோபாலபுரம் 3rd ஸ்ட்ரீட். அரங்கேற்றத்துலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் அ ப்ராஸ்டிடியூட், வீட்டுக்காக பண்ணினா அப்படிங்கும் பொழுது அது ஏ படம். ஓகே, ஸோ அப்போ வந்து இது கதைக்கான ஏ, சதைக்காக அல்ல அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க. அப்போ அதனால ஏதாவது எதிர்ப்பு வந்தாலும் அவர் சமாளிச்சிருவார், அவ்வளோதான். அவர் ஃபயர் மாதிரி இருப்பாருங்க அப்பெல்லாம். அவரோட கேரக்டரைசேஷனை குறை சொன்னீங்கன்னா அது டெஃபினட்டாக சண்டை போடுவார் அதுக்கு. பிகாஸ் ஏதோ ஒரு நியாயம் அவருக்குள்ள அது இருந்து தான் அந்த ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி பண்ணியிருக்காருல்ல. அவருக்குள்ள அந்த ஒரு உருவாக்கணுங்கிற ஒரு கிரியேட்டரோட ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஒன்று மோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் இல்லையா. அதனாலேயே கூட உனக்கு டேலண்ட் இருக்கா அக்கம், நான் உனக்கு உருவாக்கி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சவால் அவருக்கு பிடிச்சிருந்தது. தட் ஹி லைக்ட் வெரி மச். அதனால தானே அவரால் அவ்வளோ பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது. சொல்லுங்க. கேபி சார் பாத்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஹீரோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இப்போதைய ட்ரெண்ட் வந்து ஹீரோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்ல இயக்குனருக்கா, இல்ல ஹீரோக்கா, எதுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பீங்க? இந்த கேள்விக்கு எப்பவுமே ஒரே பதில் தான். ஐ திங்க் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த கதைக்கு சூட்டார ஆர்டிஸ்ட், அவரே பெரிய மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்டாக இருந்தால் அது நல்ல லக்கு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆர்டிஸ்ட்டுக்காக இப்போ பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. பட் சம்டைம்ஸ் நெருக்கடியில் அப்படி பண்ணலாம். இப்போ நீங்கள் குசேலன் பண்ணோம் இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சா அது ஒரு நல்ல கதை பறையும் பொண்ணு, ஒரு மலையாள கதை. ஆனால் ரஜினி சார் அதை பண்ணுறாருங்கும் போது அவர் கொடுத்த டேட்ஸுக்கு அந்த படம் சின்ன படமாக வந்திருந்தால் தான் அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் அவரை வச்சு எங்களால் பண்ண முடியலையே, சின்ன படமாக பண்ண முடியல. அது அவ்வளோதான். அந்த மேட்ரு என்னவோ அதுதானேங்க அந்த கதை. பட் அதை வேற மாதிரி பண்ணிட்டதுனால எதிர்பார்ப்புக்கு அது அகேன்ஸ்டா போயிடுச்சு. கொஞ்சம் அந்த கேரக்டர் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கும் மலையாளத்துல. அது இங்க ரஜினிகாந்த் கொஞ்சம் அதிகப்படுத்தி. அது அப்படி பீப்புள் டிமாண்ட் ஆல்சோ. அது வந்து அப்படியே அது ஒரு இது மாதிரி வளர்றது. ஒரு சின்ன துகள் முதல்ல அப்படி 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 அப்படியே அது வந்து இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு அந்த ரோல். அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு இல்லை. அது ஒரு காரணம். அது ஒரு காரணம். அதனால அது ரொம்ப கிளியராக தாங்க இருக்கணும். இப்போ பட் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் சாமி பார்த்தீங்கன்னா அது விக்ரம் வந்து வளர்ந்து வரும் ஹீரோ. அப்போ ஐ மீன் ஆல்ரெடி தில் தூள் எல்லாம் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு வந்து பெரிய இமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் வேணும்னா அந்த கதைக்கு ஹரியோட கதை கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஐ மீன் அவரோட இமேஜுக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரும் உட்காந்தாங்க, ஒரு கதையும் நல்லா உட்காந்துது அதில். ஸோ அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அது அமையணும். அது இப்போ மீ டூன்றது இப்பதான் வந்தது. அது ஆனா இது வந்து அந்த காலத்திலேயே அவர் வந்து 100க்கு 100 படத்துல பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒன்லைன் அவர் எங்கிருந்து பிடிக்காரு கதைக்கான ஒன்லைன் வந்து அவருக்கு அப்போ பார்த்த ஆங்கில படங்கள், உலக சினிமா, இதுலேருந்து ஒரு சின்ன பொறி எடுத்துப்பார். அனந்த் சார் கூட இருந்தார் இல்லையா, அவங்களோட வேலையே வந்து இது மாதிரி எல்லா விதமான புது ஒரு முரணான கருத்துக்கள் சொல்கிறதோ, ஒரு இங்கே இருக்கிற படங்களோட பார்வை இல்லாமல் வேற ஒன்று கிடைக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப அப் டு டேட்டாக இருப்பாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் அந்த 100க்கு 100 நினைக்கிறேன். எனக்கு அது பேர் மறந்து போயிடுச்சு. இல்லை இந்த படம் இல்லை, அதோட இது சொல்கிறேன். அதோட ஒரு மூலத்துக்கு மூலம். ஏன்னா எந்த கருத்து எடுத்தாலும் அதை வந்து அப்புறம் அதை இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுல ரொம்ப பண்ணிடுவார். அதில் தான் இவர் பிரிங்ஸ் தட் நேட்டிவிட்டி. ஸோ வெஸ்டர்னைஸ்டாக இருக்காது.
நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுலயே வந்து இந்த 4 பேரும் அவங்களோட சொந்த விஷயங்களுக்காக ஆமா. அவரை இது பண்ணுவாங்க. ஆமா அவர் மேல குற்றச்சாட்டா வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சின்ன பொறி. இன்னொன்னு வந்து இப்ப பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா? சில அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ அது ஐ ஹவ் சீன் இம் டூ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ இன்ஃபேக்ட் நிறைய டைரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பார். எங்கேயோ ஒரு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு, அவருக்கு இந்த லா ஜட்ஜு அவர் கொடுக்குற தீர்ப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு யுனிக்காக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா, ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு 2 சிச்சுவேஷன் வரும். இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தரோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இருக்கு இல்லையா? அதை வச்சு அவர் எப்படி அதை விளையாடலாம் அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் எடுத்து அந்த கட்டிங் எடுத்து ஒட்டி வச்சுப்பார். ஸோ அங்கேருந்து தான் அவருக்கு அந்த ஒன்லைன் கிடைக்குது. ஸோ எங்கேயோ சுற்றி நடக்கிறது தான், ஆனால் அதை தேடி பிடிச்சி அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார். சார் பார்த்தீங்கன்னாக்கா முதல் படம் நீர்க்குமிழி. நீர்க்குமிழினா டப்புன்னு உடஞ்சிரும் அந்த ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைப்பை வந்து எப்படி முதல் படத்துக்கு வச்சார்? அது சென்டிமெண்டெல்லாம் அவர் பிரேக் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் எப்பவுமே அப்படித்தானா? சென்டிமெண்டல் பற்றி ரொம்ப நம்ப மாட்டாரா? அந்த டைம்ல நம்பலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிற்காலத்துல மேபி அவருக்கு சுவாமி நம்பிக்கை உண்டு அவருக்கு. ஸோ அதுவும் மூட நம்பிக்கையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கல இங்க. மூட நம்பிக்கை இல்லாதவராக இருந்திருப்பார். ஆமா. ஸோ அந்த நீர்க்குமிழி எல்லாருமே சொன்னாங்க அந்த சமயத்திலேயே கூட இது ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி. பட் அந்த ப்ரொடியூசர் வந்து அதுக்கு ஒண்ணுமே தடை சொல்லலை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தான். இல்லைன்னா அந்த டைட்டிலில் மாற்றுன்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாலும் கேட்டு தானே ஆகணும். ஸோ அப்போ அந்த இது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ரயில் ஸ்நேகம்னு தான் ஃபஸ்ட்டு டிவி சீரியல் பண்ணார். ஸோ ரயில் ஸ்நேகம்ங்கிறதும் ஒரு முழுமை பெறாத ஒரு இது, பாதியில் இறங்கி போடுறாங்கங்கிறது தானே அதோட இது. ஸோ அது அவர் சென்டிமெண்ட் டெஃபினட்டாக அதில் பார்க்கல தான். ஆனால் பூஜை எல்லாம் அமாவாசை அன்னைக்கு தான் பூஜை, அந்த மாதிரி சில சென்டிமெண்ட் இருந்தது அவருக்கு. ஸோ புதுப்பட பூஜை அமாவாசை, அப்புறம் வந்து 9 ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ கார் நம்பர் 9 அது ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு கோபாலபுரத்தில் வந்து இங்கே மெட்ராஸில் வந்து குடுத்தன செட்டப் பண்ணும்பொழுது 9 3 கோபாலபுரம் 3rd ஸ்ட்ரீட், கலைஞர் வந்து 4th ஸ்ட்ரீட், கலைஞரோட வீடு, இவர் வந்து 3rd ஸ்ட்ரீட். ஸோ நான் அந்த நம்பர் 9நாலே என்னமோ தெரில, அந்த 9 எப்போவுமே அவர் கார் நம்பர். ஆமாம், ஃபேவரட் நம்பர். இன்ஃபேக்ட் அப்போல்லாம் நாங்கள் டைட்டில் வைக்கும்போது நியூமராலஜி பார்த்துட்டு வைப்போம். அது ஒரு சின்ன ஒரு ஜாலி எக்ஸசைஸ். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மேட்டர்ன்னு நான் சொல்லலை. பட் ஆல்வேஸ் அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபன்னுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலச்சந்திர சாருடைய ஆரம்ப கால படங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அரங்கேற்றம், மன்மத லீலை, அபூர்வ ராகங்கள், ஓகே, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முரணான விஷயங்களை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு பிராமின் ஃபேமிலியில இருந்துட்டு இப்படி ஒரு கதையை யோசிக்கிறது எப்படி அவருக்கு இதுவா இருந்துச்சு? அதானே சவால் அவருக்கு இல்லையா? அது மற்றவங்க அவருக்கு அந்த சவால் பிடிச்சிருந்தது. ஸோ அதில் அவர் என்ன சொல்றாருங்கிறத அவர் கிளியரா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுவார். அதில் ஏதோ ஒன்றுன்னு சொல்ல மாட்டார். அது ஒரு தான் தோன்றித்தனமாக ஒன்று சொல்கிறதுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒன்று சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ அவளர் தொடர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்லை மீறுற கேரக்டர்னு ஒன்று இருக்கும். இப்போ கவிதா வந்து ஒரு நெருப்பு மாதிரி கேரக்டர் அப்படின்னா, அந்த ஃபடாஃபட் ஜெயலட்சுமியோட கேரக்டர் வந்து என்ன பாய் ஃப்ரெண்டை சும்மா ஜாலியாக வச்சுட்டு காரியத்தை சாதிச்சுக்கிற கேரக்டர். பட் அது 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 வந்து ஒரு முடிவு, அவளுக்கு ஒரு ஷாக்கிங் முடிவு கிடைக்கும். ஸோ அவள் ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிறது அதில் இருக்கும். அவங்க அம்மா ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு காரணத்தோட தான் அவர் சொல்லுவார். ஸோ இதை வந்து ஒரு பக்கம் சில பேர் டெஃபினட்டாக இப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இவருக்கு அது தேவையான அது ஒரு ஓவரால் பார்வை, அது மோர் ஃப்ரம் ஒரு காழ்ப்புணர்ச்சியிலேருந்து கூட வரலாம். ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு சின்ன சுதந்திரம் வேணும் இல்லையா? அண்ட் அரைச்சமாவே அரைக்க முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. எடுத்து சொல்றதுல இப்போ சொசைட்டியில் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை குளோரிஃபை பண்றீங்களா, அதுல தானே மேட்டர். இப்போ தப்பு தாளங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டிடியூட்டும் ரஜினியோட கேரக்டர் ஒரு கூலி அடியாள் மாதிரி தானே. ஸோ அவங்க திருந்தணும்னு நினைக்கும் போது சொசைட்டி தான் விடலைங்கிறது தான் அவர் எண்டில் சொல்லுவார். ஸோ அந்த ப்ராசஸில் அவர் வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனில் கூட ஓப்பனாக வயலன்ஸோ இது எதுவுமே காமிச்சிருக்க மாட்டார் அதில். ஸோ அந்த மாதிரி அவர் இட் டஸ் நாட் க்ளோரிஃபை தட். ஸோ அது அரங்கேற்றத்துலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் அ ப்ராஸ்டிடியூட்,
வீட்டுக்காக பண்ணினா அப்படிங்கும் பொழுது சீன்ஸ் கதைக்காக இது வந்து அது ஏ படம் ஓகே. ஸோ அப்போ வந்து இது கதைக்கான ஏ, சதைக்காக அல்ல அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க அப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் அது ரிலீஸ் விளம்பரத்தில். ஸோ அந்த மாதிரி அவர் அந்த டிக்னிட்டி இன் ஃபிலிமிங்னு இருக்குல்ல, அது வந்து அவர் பண்ணார். ஸோ அந்த முரணான கதாபாத்திரம் அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதில். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து எப்படி அந்த கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னே ஆசைப்பட்டார். ஸோ அதனால ஏதாவது எதிர்ப்பு வந்தாலும் அவர் சமாளிச்சிருவார், அவ்வளோதான். அவர் ஃபயர் மாதிரி இருப்பாருங்க அப்பெல்லாம். ஆனா விமர்சனங்களை வந்து கொஞ்சம் மதிப்பார் இல்லையா, பத்திரிகைகள் வர விமர்சனங்களை மதிக்கவும் ஆமா, செய்வாரு. அதுல ரொம்ப அதுவும் இந்த மார்க் போடுற விமர்சனம் ரொம்ப அவர் மதிப்பார். அது ஒரு டைம்ல எல்லாம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, விமர்சனங்கள்லாம் நிஜமாவே எழுதினாங்க, நிஜமாவே தானே அது அதோட ஒரு உயிரோட்டமா இருந்தது. ஸோ அந்த சமயம் வந்து இப்போ அவர் பண்றது எல்லாமே புதுசா இருக்கணும்னு எதிர்பார்த்து 3 முடிச்சுக்கு வந்து ஒரு பத்திரிக்கை அதில் புதுசா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி போட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு அப்போல்லாம் பதில் வேற அதுக்கு கொடுப்பாங்க இந்த இயக்குனர். அதில் வந்து இதில் இது 1 2 3 பாயிண்ட்லாம் சொல்லி இது புதுசு இல்லையா, இது புதுசு இல்லையா அப்படிலாம் இவர் வந்து கல்கிலேயோ என்னமோ ஞாபகம் இருக்கு எனக்கு. கல்கியா துர்வாசர் கரெக்ட். ஸோ அது புதுசு இல்லையா, இது புதுசு இல்லையான்னு. அப்புறம் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அவங்க இது வந்து பாலச்சந்திர படம் மாதிரியே இல்லை அப்படின்னா அவர் வந்து ஐ ப்ளீட் கில்ட்டின்னு கொடுத்துட்டார் பதில். ஸோ நானும் அதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விமர்சகர்களையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சரி, அவருக்கு அந்த புத்திசாலியாக விமர்சனம் பண்ணணும், அவ்வளோதான். சும்மா இது ஏனோ தானோனோ இல்லைன்னா சொல்லணுமேன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிலது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுவார். பட் ஹி வாஸ் வெரி பொசசிவ் அபவுட் ஹிஸ் கேரக்டர்ஸ். நீங்கள் அவரோட கேரக்டரைசேஷனை குறை சொன்னீங்கன்னா அது டெஃபினட்டாக சண்டை போடுவார் அதுக்கு. பிகாஸ் ஏதோ ஒரு நியாயம் அவருக்கு உள்ள அது இருந்து தான் அந்த ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி பண்ணியிருக்காருல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவளொருத்தர் வந்து விஜயகுமார் கேரக்டர் வந்து சுஜாதாவோட தங்கையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதுலேயே ஹி வில் டிசைட். பட் 5 வருஷமா சுஜாதாவை லவ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அப்போ கேட்டாங்க இது என்ன 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இது என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இது பண்ணுறாங்களா, அது என்ன கேரக்டர்னு. ஸோ he said he believes in grey shades of characterization. எல்லாமே கருப்பு வெள்ளையா இருக்க முடியாது இல்லையா, நடுவாந்திரத்தில் எத்தனையோ நலன்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ he said 5 வருஷம் பண்ண கரெக்ட், பட் 5 வருஷம் வெயிட் பண்ணியதுனாலேயே தான் அந்த 5 நிமிஷத்துல மாறிட்டான் அந்த கேரக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி இஸ் வெரி பொசசிவ் அபவுட் கேரக்டரைசேஷன். அது யாராவது குறை சொன்னா நல்லாவே கோவப்படுவார். நேஷனல் அவார்டு கிடைக்கலன்றது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சா? அதாவது நேஷனல் அவார்ட்னா யூ மீன் ஒரு பெஸ்ட் டைரக்டர் நேஷனல் லெவல்ல, அது அப்படி அவர் எய்ம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃப்ளட்டட் வித் அவார்ட்ஸ் அவருக்கு. அதான் அதுக்கு அல்டிமேட்டா தாதா சாஹிப் வாஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ அவருக்கு நிஜமாவே அந்த அது தனக்கு அது டிசர்வ் பண்றோம் அப்படிங்கிற ஃபீலிங்கோட அந்த அவார்டு வாங்கினாருங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. பட் அவருக்கு நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் தட் இஸ் ப்ரொடக்ஷன். நோ he has got awards for his direction also. நீங்க சொல்றது பெஸ்ட் டைரக்டர் நேஷனல் லெவல்ல நான் சொல்றேன். பட் இங்க தமிழ் படத்துக்கான அவார்டுன்னு நான் சென்டர்ல கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அது மாதிரி நிறைய வாங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஆல் இஸ் இந்த ரஜத் கமல் அவார்ட்ஸ், தண்ணீருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அதுக்கு கூட அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் அகத்தியனுக்கு கிடைச்சது. ஆமா, காதல் கோட்டைக்கு. ஸோ அந்த அது அவார்டு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்பட்டாரான்னு தெரிலங்க. அவருக்கு வந்து கண்டினியூஸ் ஒர்க்கு, காலையில் 4 மணிக்கு வந்துக்கணும், சீன் எழுதணும், ஷூட்டிங் போகணும், நைட் வரணும், அது ஒரு மாதிரி யாகம் மாதிரி அது போயிட்டே இருந்தது. அவ்வளோதான், அவரால் எவ்வளோ முடியுமோ அது போயிட்டு இருந்தது. இப்போ ரஜினி, கமல், பிரகாஷ் ராஜ் அவங்க மட்டும் இல்ல, ஏஆர் ரஹ்மானும் அவரோட ப்ராடக்ட் தான். அவர் எப்படி சாரோட கண்ணில் பட்டாரு? அதுக்கு இளையராஜாவோட அந்த சில முரண்பாடுகள் காரணமா இருந்து எல்லாமே ஒரு காரணம் இல்லாம நடக்கிறது இல்லை. மேபி ரஹ்மான் வரணுங்கிறதுக்காக தான் அது நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பீரியட்ல ஒரு 2-3 படங்கள் ஒன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ண போது 92ல் புது மியூசிக் டைரக்டர்கள் வச்சு தான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் புதுசு, தேவா ஆல்மோஸ்ட் புதுசு, ரஜினிக்கு அவர் அது வரைக்கும் பண்ணலை. ஸோ அது அண்ணாமலை அவர் பண்ணார். வானமே இல்லை வந்து கீரவாணி, அதாவது மரகதமணிங்கிற பேரில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார்.
அவருக்கு 2 படம் அழகன் அண்ட் வானமேலை 2 படத்துக்கு. அதுவும் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அது ம். பாத்தீங்கன்னாக்கா எம்எஸ்வி பீக்ல இருந்தப்போ இவர் அவ்வளோ யூஸ் பண்ணல. அப்போ ம். குமார் சார் தான் யூஸ் பண்ணாரு. ம். அதே அவர் கொஞ்சம் டவுன் ஆகிற டைம்ல ம். இளையராஜா வந்துட்டு இருக்க டைம்ல ம். அவர் வச்சு நினைத்தாலே இனிக்கும் ம். எடுத்தாரு. ம். அதே அவர் மேல இருக்க கான்ஃபிடென்ட் காரணமா எப்பவுமே பாப்புலர் ஆர்டிஸ்டோட அவர் எப்பவுமே போறது கிடையாது. எம்ஜிஆர், ரஜினி அந்த எம்எஸ்வி பீக்ல இருந்தப்போ அவரு அந்த மாதிரி ம். அவரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து ரீசன் வந்து எவ்வளவு டைம் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? இவருக்கு வந்து இவர் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் தன்னோட ஹோல்டு இருக்கணும்னு நினைக்கிறவர் தானே. அதனால அவர் யாரால வந்து தனக்கு அவ்வளோ டைம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கலாம். இன்னொன்று அவர் வந்து அவருக்குள்ள அந்த ஒரு மென்டார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது இருந்தது. உருவாக்கணுங்கிற ஒரு கிரியேட்டரோட ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஒன்று மோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் இல்லையா? அதனாலேயே கூட உனக்கு உனக்கு டேலண்ட் இருக்கா அக்கம், நான் உனக்கு உருவாக்கி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சவால் அவருக்கு பிடிச்சிருந்தது. தட் ஹி லைக்ட் வெரி மச். அதனால தானே அவரால் அவ்வளோ பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது சொல்லுங்கள். அண்ட் தாதா சாஹேப் கொடுத்த போது அவர் அதை தான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி சொன்னார். எனக்கு இது கிடைச்சதுக்கு நான் உருவாக்கின நீங்கள் எல்லாரும் தான் காரணம். அப்படிதான் அவர் வந்து அன்னைக்கு ப்ரெஸ்ல அனௌன்ஸ் பண்ணார். இப்போ வீட்டில் லீஷர் டைம்ல அவருடைய பொழுதுபோக்கில் என்ன பிடிச்ச ஃபுட் என்ன மேடம்? அவருக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னா ரொம்ப சாப்பாடெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. கம்மியாக தான் சாப்பிடுவார். வேர்க்கடலை கொறிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மற்றபடி அவலில் எது பண்ணாலும் ஓகே அப்படிம்பார். ஸோ அது அவல் பிடிக்கும். அவலில் உப்புமாவு எனிதிங் யூ டூ. அதுக்கப்புறம் பெருசாக இது பிடிக்கும் அது பிடிக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கிராமத்து காய்கறிகள் பிடிக்கும். கொத்தவரங்காய் அந்த மாதிரி, வாழைக்காய் அது மாதிரி. எங்கள் அத்தை சமைச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சில அதே மாதிரி ரஜினி, கமல் பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப ம். சிஷ்யங்கள் இருந்திருக்காங்க. அவருடைய படங்கள ப்ளஸ்ஸே வந்து நாயகிகள் தான். இப்போ ம். சுஹாசினி ம். மேடம், சரிதா, அந்த காலத்துல ஜெயந்தி அப்படின்னு. ஓகே. அந்த ஆர்டிஸ்ட்ல யார் நல்லா பண்ணுவாங்கன்னு அவருடைய நம்பிக்கை? நம்பிக்கைனா அவர் சொல்றத வந்து யாரை வேணாலும் கொண்டு வா நான் நடிக்க வைக்கிறேன். அதனால அவர் ரிசல்ட் அவர் சொல்றத பல மடங்கு அதிகமாக பண்ணினது அப்படிங்கிறது சரிதா. டெஃபினெட்லி. ஏன்னா சின்ன 14-15 வயசுல தானே மரோ சரித்திராக்கு வந்தாங்க. அதனால அது கமலுக்கு சொல்ற அளவு சரிதாவை பற்றி அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருந்தது. அதாவது தப்பு தாளங்கள்லாம் வந்து அவங்க ப்ராஸ்டிடியூட்டுங்கிறதே என்னன்னே தெரியாமல் தானே அவங்க நடிச்சிருக்காங்க. சொன்னதை சொல்லி கொடுத்து அப்படியே நடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசில் தான் அந்த படமே அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சரிதா பொம்பளை கமல்ங்கிற லெவலுக்கு அவருக்கு இவங்க நம்பிக்கை 2 பேர்ல இருந்தது. யார் நெருக்கம் மேடம்? ரஜினியா, கமல்? அவருடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யார்? ஏன்னா யாரை பத்தி நான் அதிகமா அது பேசுவாரு? முன்னாடியே சொல்லிட்டேனே 2 பேருமே தான் சரி, அவங்களுக்கு அவருக்கு சரி, சரி. நெருக்கம். ஏன்னா நீங்க அதுல எப்படி வித்தியாசம் பார்க்க முடியும் இல்லையா? 2 பேருமே ஒரு அவங்கவங்க லெவல்ல வேற மாதிரி ஆமா. ஒரு சூப்பர் ஸ்டார் தானே. ஸோ இப் நடிப்பு அப்படின்னு பேசும்போது கமலை பத்தி ரொம்ப பிரஸ்தாபிச்சு பேசுவார். ஒரு மனுஷனா பேசும்போது ரஜினியை பத்தி ரொம்ப பேசுவார். அப்படிதான். அப்படி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்படி வச்சுக்கலாம். அவர் மனசுக்குள்ள எப்படி அப்படின்னு இது பண்ணாருன்னு நமக்கு நமக்கு சொல்ல தெரியாது. பட் இது ஆனா 2 பேரோட லைஃப்லயும் இவர் ரொம்ப அக்கறையா இருப்பார். கமலுக்கு பிரச்சனை வந்தபோது இன்ஃபேக்ட் கண்ணால தண்ணி ஜலம் விட்டு நான் பார்த்தேன். அவருக்கு அந்த விஸ்வரூபம் பிரச்சனை போது. அதுக்கப்புறம் ரஜினிக்கே எவ்வளவோ அந்த சில பீரியட்ஸில் உடம்பு ஆமா. சரியில்லாத போது எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்து லதாவை போய் பார்த்து ரொம்ப அந்த ஆரம்ப கட்டத்தில் ரஜினிக்கு உடம்பு சரியில்லாத போது ஆறுதல் சொல்லி இது. ஏன்னா இன்னவே ஹி ஃபெல்ட் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவரோட இதுக்கு அந்த ஒரு ஸ்டார்டம்க்கு மேபி தான் காரணம்னு நினச்சாரா. அதனால அவர் ஒரு எக்ஸ்ட்ரா கேர். அதே மாதிரி அவர் உருவாக்கின இவங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு லோ இருந்ததுன்னா வருவாங்க. சாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மிடில் இன்கம் ஃபேமிலி நடக்கிற ம். மாதிரி கதையா தான் ம். இருக்கும். அவர் அந்த மத்தியதர குடும்பம் அந்த ம். மென்டாலிட்டில தான் இருந்தாரா அவரு? ஆமாம். அவர் அந்த மாதிரி தான். அதாவது ஆரம்ப படங்கள் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஆமா. மிடில் கிளாஸ் பிரச்சனைகள் நிறையா வரும். ஏன்னா ப்ராபப்ளி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருக்கோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு சீன்ஸு ஆமா. எல்லாம் மிடில் கிளாஸில் எப்படி இருக்குமோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்போ அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ரொம்ப மிடில் கிளாஸாக தான் எடுக்கணுங்கிற இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டார். ஆனால் அவர் வீட்டில் இருக்கிறது என்னமோ மிடில் கிளாஸ் தாங்க. அது வந்து இது ரொம்ப கம்மி, வாண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான்.
அதாவது எதுவுமே ஒரு படாடமும் வேணும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை ஒரு ஏதோ ஒரு அவுட்டோருக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், புக் பண்ணி கொடுத்துருந்தது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, இவர் போய் இறங்கினோன்னே இவர் 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டான்னு கேன்சல் பண்ணிவிட்டு ஹி வென்ட் டு அ நார்மல் ஹோட்டல், பெங்களூர்னு நினைக்கிறேன், ஒரு ஹைதராபாத் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ளோயியாக இதெல்லாம் இருந்தேன்னா அவருக்கு அவர் ஸ்கூட் ஆக மாட்டேங்குது. அவர் ரொம்ப அடக்கமாக இருக்கணும், அப்படிதான் இருப்பார். ஸோ அதில் அந்த மிடில் கிளாஸ்லேருந்து அவர் இதில் என்ன அட் த மோஸ்ட் சைக்கிளில் போயிருந்தவர் ஒரு காரில் போயிருந்துருக்கலாம். அந்த கார் கூட என்ன ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கணும்னு ஆசையாக வச்சிருந்தாரே தவிர அதை ஒரு நாள் கூட அவர் செயல்படுத்தினது கிடையாது. ஸோ அது அது எதுக்கு கிட்ட போகும்போது டிசிஷன் எடுக்க போகும்போது வேணாம், எதுக்கு வேண்டாம். அதுக்காக அவர் கருமியும் இதுவோ கிடையாது, நல்ல ஸ்டாண்டர்டாக. இப்போ பேனா எடுத்தீங்கன்னா காஸ்ட்லியாக அழகாக பிசிறு தட்டாமல் கரெக்டாக எழுதுகிற பேனா வேணும். ஸோ எதுக்கு ஸ்பெண்டு பண்ணணும் தன்னோட ஒரு ஸ்டேச்சருக்குங்கிறதுல கிளியராக இருந்தார். பட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை. அது ரொம்ப கிளியராக தான் இருந்தார் அதில். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் யாராவது சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க? இப்போ உங்கள் டாட்டரோ இல்லை உங்கள் பிரதர்ஸோட குழந்தைங்க யாராவது இப்போ என்னோட டாட்டர்லாம் பார்த்தா கார்பரேட்டில் ஷீ இஸ் டூயிங் வெல். ஸோ எனக்கு அந்த தெரியல, இப்போதைக்கு தெரியல. என்னோட பிரதரோட சன் வந்து ஹீஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ மோஸ்ட்லி இதில் தான் வருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரதர்ஸ் ஒய்ஃப் இஸ் நோ ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அது ஏதோ அந்த மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு இப்போ. ஸோ ஏதோ ஒரு சமயம் அதுவும் திருப்பி கொடுக்குது நமக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேரை உருவாக்கி நாங்கள் வெளியில் அமைச்சிருக்கோம் இங்கேருந்து. ஸோ அது மாதிரி ஏன்னா ஆல் சடன் டன் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுங்கிறது நடிகராக இருக்கிறது தான். வெறும் ப்ரொடியூசராக இருக்கிறது ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஓகே, அதனால மேபி இட் இஸ் கம்மிங் பேக். அப்படி அவர் ரொம்ப பிடிச்ச படம் எவ்வளவோ படங்கள் அவரோட நிறைய டிவிடி கலெக்ஷன்லாம் இப்போ நான் ஆஃபீஸில் வச்சுருக்கேன். பயங்கர ஃபிலிம் ஃபெனாட்டிக். எவ்ரிடே யூஸ் டு சி ஒன் ஃபிலிம். அவருக்கு பிடிச்ச படம் அப்படின்னா எனக்கு அது சொல்ல அவருடைய இயக்கத்தில் சொல்லலாம். அவரோட இயக்கத்தில்னா அக்னிசாட்சி அவருக்கு பிடிக்கும். ஓடாததுனாலயான்னு தெரியல, அது எப்பவுமே இந்த வீக்கா இருக்கிற குழந்தைங்களை ரொம்ப அம்மா பார்த்துப்பாங்க, அந்த மாதிரியா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ கேபி சார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவரை மட்டுமே நம்பி படங்கள் எடுத்திருந்தார். எல்லா புதுமுகங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ஆனா கடைசியில அவர் வந்து ஸ்டார்ஸ் கிட்ட போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரா? அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சி, இது ஒரு நல்ல கேள்விதான். ஐ திங்க் இந்த மாறுற காலகட்டத்தில் அவர் கதையை வேற மாதிரி சொல்லலாம்னு நினச்சிருக்கலாம். பார்த்தாலே பரவசத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு ரஹ்மான் அவரோட மியூசிக் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணுன்ட்டு கதையிலேருந்து கொஞ்சம் அதில் திருப்பிட்டார் ஃபோக்கஸை. ஐ திங்க் அதுதான் ரீசனாக இருந்தது. மற்றபடி வந்து அவர் அதுலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைவர்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ கதை வைஸ் எல்லாம் அவர் அதில் இது ஒரு அவுடேட்டட் சப்ஜெக்டோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. மேபி அந்த ஃபோக்கஸ் மாறி இருக்கு கொஞ்சம். டூயட்டில் பார்த்தீங்கன்னா பிரபு சார் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சப்ஜெக்ட், அதனால தான் அந்த அந்த அவருக்கு சூட்டாகிற மாதிரி ஒரு கேரக்டர். மேபி த செலெக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் வாஸ் ராங். நான் அதில் அதுதான் மேபி அதில் ஒரு புதுமையாக அதில் மேபி இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லியிருக்கலாம் தீர்ப்பு. அதுவாக தான் இருக்குமே தவிர எனக்கு அந்த காம்ப்ரமைஸ் அந்த வியாபாரத்துக்காக நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டுக்கணும் மேபி இதெல்லாம் போட்டு போனால் அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு ஜென்ரலியே இருக்காது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஜாஸ்தி வியாபாரம் ஆச்சுன்னு கொஞ்சம் பயம் வந்துடும் அவருக்கு. இப்போ ரஹ்மான் போட்டு அதெல்லாம் பெரிய வியாபாரம்னா அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்மளும் என்னன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் என்னோட நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ அது போடும்போது நம்ம அண்டர் கோட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ படத்துலேயே ஏதோ டிஃபெக்ட்னு ஒரு இது வந்துடும்ல. ஸோ மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம சிலதை பேசும்போது அது அதிகம் ஆகிடுதுன்னா அவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவார். அதனால தான் பார்த்தால பரிசில் போய் காஸ்ட்லியாக அப்புறம் சாங்ஸ் எடுத்தோம். ஏன்னா அந்த அளவு அதுக்கு வியாபாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ. ஏன்னா அது அவரோட நேச்சர் கிடையாது இல்லையா? அதுதான். ஸோ அது ஒரு மார்க்கெட்டோட கட்டாயம் தான் நான் சொல்லுவேன். ஆர் மேபி என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண தூண்டினது என்னோட மிஸ்டேக்காக கொடுக்கலாம். எனக்கு மாதவன் சிம்ரன்லாம் வச்சு பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வி தாட் அந்த ஒரு கதை அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும். ரஹ்மான் மியூசிக் இப்போ அதுக்கு முன்னாடி டூயட் பண்ணியிருந்தார். நாட் தட் பெரிய நேம்ஸ் போட்டால் அவரால் அதுக்கு மீட் அவுட் பண்ண முடியாதுங்கிறது இல்லை.
சேலஞ்சாக அதை பண்ணுவோமேன்னு சொல்லி தான். இல்லைன்னா எப்போவுமே கேபி சாரா ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே சின்ன கதை எடுப்பாருன்னு ஏன் பிராண்டு பண்ணிக்கணும்? ஒரு படைப்பாளி எப்படி வேணால் எடுக்கலாமே. அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஏன் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மேபி நான் பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம். இப்போ கவிதாலயான்ற நிறுவனத்தை ஒரு பெண்ணா தனியாக தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கீங்க. இதில் இருக்க சவால்கள்லாம் என்ன? அது எப்படி எதிர்கொள்கிறீங்க? இதில் பெண்ணு ஆண் அப்படிங்கிறதுலாம் விட சவால் தான் எல்லாருக்கும் காமன் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனோ இல்லை இப்போ ஃபார்மேட் மாறிடுது. ஈவன் ஓடிடி, சின்னத்திரை, அப்புறம் இந்த வலைத்திரை, எதுக்கு பண்ணாலும் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸை நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறோங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதாவது ஒரு இயக்குனரோ ஒரு எழுத்தாளரோ ரைட்டரோ வந்து சொல்கிற அவங்க விஷனை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்களோட கேப்பை நம்ம எடுத்து போட்டு நாம் அதுக்கு இப்போ செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அந்த க்ரியேட்டிவாக இருந்தால் தான் அது ஓரளவு புரியும். இல்லைன்னா நம்ம ரொம்ப சில்லியாக கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு இயக்குனரோட ஒரு கனவை நம்ம வந்து சும்மா சதிச்சுடுவோம் அப்படியே. ஸோ அது வந்து ஒரு சவால் தான். ஏன்னா யாரை அப்போ நம்புகிறோம் நம்ம. ஸோ அந்த நம்மளோட நம்பிக்கைக்கு பாத்திரமா அந்த இயக்குனர் இருக்கணும் அப்போ தான். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அது ஒரு சவால். அது எப்போவுமே அது ஒரு சவாலாக தான் இருக்குது. ஸோ அதை தவிர சவாலுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு லேடியாக கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ எனக்கு அந்த சவால் அது ஒரு பெரிய சவாலை தவிர ஆரம்ப கட்டத்தில் இருந்தது என்னால். அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய் ஒரு ஆண்களோட போய் உட்காந்து பேசி அவங்க எப்படி அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு உட்காந்து பேசி எல்லாம் முடிவெடுக்கிறாங்க இல்லையா, ஒரு சகஜபாவமாக, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் போய் போனால் ஒரு இறுக்கமாயிடும், டக்குன்னு அதோட முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லேயோ இதுலேயோ கலந்துக்கினேன். அப்போ அது ஒரு சின்ன நெருக்கடியாக நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அது எனக்கு இல்லை. பிகாஸ் எனக்கும் அதை மேனேஜ் பண்ண தெரியுது. இப்போ என்ன விஷயம் என்கிட்ட வரணுமோ அது கரெக்டாக வந்துடுறது. இப்போ ஐ காட் அ டீம். என்னோட கணவரும் என் கூட இருக்கார். ஸோ இப்போ அது ஒரு மிகப்பெரிய சவாலாக எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்தில் அது எனக்கு இருந்தது. இதை நான் இப்போ அப்பாட்ட கூட கேட்டிருக்கேன். இது இந்த மாதிரி இருக்கேன்னா அவர்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ லேடியாக இருக்கனால ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ரொம்ப கரெக்டாக இருக்கும், நல்லது இது கம்பெனிக்கு அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். ஸோ ஐ தாட் மேபி ஓகே. ஸோ அது பெரிய சவாலாக எனக்கு அப்புறம் அது தோணலை. இவ்வளோ நேரம் ஒதுக்கி கேபி சார் பற்றின நினைவுகளை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.